அன்புடன் வரவேற்கிறது மேக் அண்ட் பிசி பிரைம் வீடியோ. இன்று அருமையான அப்டேட்டில் வந்து இருக்கும் அடோப் போட்டோஷாப் ஏஐ பீட்டா வெர்ஷனில் ஜெனரேட்டிவ் ஃபில் டூலை பயன்படுத்தி இந்த போட்டோல இருக்க தேவையில்லாத இந்த இமேஜை எப்படி ரிமூவ் பண்றது, அப்புறம் இந்த போட்டோவை எப்படி எக்ஸ்பான்ஷன் பண்றது பத்தி பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த போட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த போட்டோ ரைட் சைடுல இருக்க லேயரை டபுள் கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் ஓகே கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணி இருக்கீங்க. அடுத்ததா இந்த போட்டோவில் இருக்க இந்த இமேஜை ரிமூவ் பண்ண போறோம். இந்த போட்டோவை ரிமூவ் பண்றதுக்கு ரிமூவ் டூல் இல்ல செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த இமேஜை ஜூம் பண்ணிட்டு மார்க் பண்றதுக்கு முன்னாடி மவுஸ் ரைட் சைடு கிளிக் பண்ணி மார்க் பண்ணணும். இந்த மாதிரி இந்த இமேஜ் ஃபுல்லா மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடு கிளிக் பண்ணி இருக்க மவுஸ் கிளிக் எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இமேஜ் கிளியர் ஆயிடும் பாருங்க. பேலன்ஸ் இருக்கிற இந்த இமேஜை மறுபடியும் மார்க் பண்ணணும்னா ஃபுல்லா கிளியர் ஆயிடும். இப்ப பார்த்தீங்கன்னாக்க இந்த போட்டோல டிஸ்டப்பா இருக்கிற இந்த இமேஜை அருமையா கிளியர் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளா ஃபாஸ்டா கிளியர் ஆயிடுச்சு. ஜெனரேட்டிவ் ஃபில். அடுத்ததா இந்த போட்டோவை எக்ஸ்பான்ஷன் பண்ண போறோம். அதுக்கு நாம கிராப் டூல் செலக்ட் பண்ண போறோம். இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு இந்த போட்டோவை கீழே மவுஸை வச்சு இழுத்தோம்னா எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடம் எம்டி இருக்கு. எம்டி இருக்கிற இடத்துல ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்தை மார்க் பண்றோம். அதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் கிளிக் செய்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகி 3 இமேஜ் காட்டுது. இந்த இமேஜ்ல எது பெஸ்டா இருக்குன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா பழைய இமேஜ்ல உங்களுக்கு ஷூ எல்லாம் இல்லாம இருந்துச்சு. இப்ப இந்த ஜெனரேட்டிவ் டூலை பயன்படுத்தி எவ்வளவு அருமையா இந்த இமேஜ் டெவலப் ஆயிருக்குன்னு பாருங்க. அடுத்ததா இந்த போட்டோவை ரைட் சைடுல எக்ஸ்பான்ஷன் பண்ண போறோம். கிராப் டூல் செலக்ட் பண்ணிட்டு போட்டோவை ரைட் சைடு மவுஸ் கிளிக் பண்ணிட்டு இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்ப எம்டி இருக்க இந்த பிளேஸ்ல ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்தை மார்க் பண்றோம். ஜெனரேட்டிவ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகி 3 பிக்சர் காட்டுது பாருங்க. இதுல நமக்கு எது கரெக்டா செலக்ட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். பழைய போட்டோவில் இருந்து இப்ப பாருங்க இந்த போட்டோவை இந்த ஜெனரேட்டிவ் வச்சு எவ்வளவு டெவலப் பண்ணி இருக்கேன் பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கிறேன்.